இன்றைக்கி வந்து இந்த முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட எனக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. கண்டிப்பாக இது வந்து அட்வைஸ் கிடையாது. ஏன்னா யாரும் அட்வைஸ் பண்ணி யாருமே சேஞ்ச் ஆவாங்களானா இல்லை. நம்மளாம் செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்ணுவோம். ஸோ முக்கியமாக நிறைய பேர் வந்து சக்ஸஸ் நோக்கி இன்றைக்கி போயிட்டுருக்கோம். நல்லா ஏர்ன் பண்ணணும், ஸோ நம்ம பேஷனாக இருக்கணும், ஸோ நம்மளோட ஃபீல்டில் நம்ம சக்ஸஸ் பண்ணணும் நிறைய பேர் நினைக்கிறோம்ல. ஸோ இதுக்கு வந்து நிறைய பேர் ஃபெயிலியர் ஆகிறதுக்கும், நிறைய பேர் வந்து முடியாமல் போகிறதுக்கும், நிறைய பணம் சம்பாதிக்காமல் இருக்கிறதுக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ரீசன் தான் இருக்குது. ஸோ டைம் வந்து சரியான விதத்தில் நம்ம யூட்டிலைஸ் பண்ணலைன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் நம்மளால் சக்ஸஸ் ஆக முடியாது. நம்மளோட ஒருத்தர் முட்டாளாக இருப்பான், நம்மளோட ஒருத்தன் ஜோகர் தனமாக பண்ணிக்கிட்டு இருப்பான். ஸோ அவன் என்ன பண்ணுறோன்னு அவனுக்கே தெரியாது. ஆனால் அவன் கண்டினியூஸாக பண்ணுவான், அதை வந்து தொடர்ச்சியாக பண்ணுவான். அந்த டைமை வந்து அவன் அதை வச்சு யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். அவன் தெரிஞ்ச விஷயத்தை ரிப்பீட்டடாக பண்ணுவான், அவன் ஜெயிச்சிருவான். ஸோ நம்மளே சில பேர்த்தை பார்த்து சிரிப்போம்ல, இவனுக்கு என்ன தெரியும், இவெல்லாம் எனக்கு இப்படி ஃபேமஸ் ஆகிட்டான், இவெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சம்பாதிக்கிறான், இவ்வளோ காசு வச்சிருக்கான், இவ்வளோ நகை வச்சிருக்காங்க, இவ்வளோ வீடு வச்சிருக்கான், எல்லாம் வந்து லக்கி அதிர்ஷ்டம்னு சொல்லுவோம். ஆனால் அதிர்ஷ்டம் மட்டும் நமக்கு பத்தவே பத்தாது. ஸோ டைமை ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குன்னா 8 மணி நேரம் தூங்குறோம். ஸோ ஒரு 2-3 மணி நேரம் சும்மா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மீதி இருக்கிற டைமை நம்ம என்ன பண்ணுறோம், நிஜமாவே நம்மளோட லைஃப்பில் நம்ம சக்ஸஸ் பார்க்கணுங்கிறதுக்காக ஓடுறோமா, உழைக்கிறோமா அப்படிங்கிற ஒரு ரிலேஷன் வந்தாலே நிஜமாக சொல்கிறேன் நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்களும் வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நம்ம லைஃப்பில் எதனால் நம்ம லேக் பண்ணுறோம் அப்படின்றத யோசிச்சிங்கனாலே நிச்சயமாக உங்களால் நீங்கள் நினச்ச விஷயத்தை அடைய முடியும்.